ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம தம்மா அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த படம் ஓடிடில ஹிந்தில மட்டும் அவைலபிளா இருக்குங்க. ரொம்ப வித்தியாசமான கிராமம். இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு சாவே இல்லைங்க. அது இல்லாம அவங்களுக்கு என்ன அடிபட்டாலும் கை காலுன்னு எது உடஞ்சு போனாலும் சில வினாடிகள்லயே அது சரியாயிடும். அப்படிப்பட்ட கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ தெரியாதனமா காதலிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குது, இந்த பொண்ணை கூட்டு வேற இவர் சிட்டிக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த படத்துல ரொம்ப கலகலப்பா காமிச்சிருப்பாங்க. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இந்தியாவை வெள்ளக்கார ஆண்டுட்டு இருக்கும் போதோ அப்ப அந்த நாட்டுடைய மா வீரனான அலெக்சாண்டரை காமிக்கிறாங்க. அப்படி அந்த அலெக்சாண்டர் இந்தியால இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளையும் தன்னோட படையோட வந்துகிட்டு இருக்காருங்க. அந்த காட்டுக்குள்ள இருந்து எதுனா ஒரு விலங்க வேட்டையாடிட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி விடாப்படியா இருக்காரு. அப்படிதாங்க நான் முன்னாடி சொன்ன அந்த மர்மமான கிராமம் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளையும் இந்த அலெக்சாண்டர் நுழையிறாரு. தன்னோட உதவியாளர்கிட்டையும் இந்த கிராமத்துல எதுனா விலங்கு இருக்கான்ற மாதிரி கேட்க அந்த உதவியாளரும் அங்க பறக்கிற சில மனுஷங்களை பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி பீதி ஆகுதுங்க. ஐயா அலெக்சாண்டர், அங்கேயா இப்படியே திரும்பிடலாம், இந்த இடத்துல பிட்டல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். எது பிட்டலா? அப்படின்னா அதை எப்படியா சொல்லுவேன்? அதுங்கெல்லாம் மனுஷனுடைய ரத்தத்தை குடிக்குங்க, அதுலதான் உசுறு வாழுங்க, அதுங்களுக்கு சாவே கிடையாது, அதுக்கு ஒரு வேம்பையர் அதாவது காட்டேரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அலெக்சாண்டருக்கோ இதை நம்புற மாதிரி தோணலைங்க. டேய், சிரிப்பு ஏத்தாம சீக்கிரமா அந்த விலங்க வேட்டையாடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் பேச வர, அப்போ திடீர்னு மரத்துல இருந்து வர பிட்டலும் அந்த அசிஸ்டன்ட வேட்டையாடிட்டு போகுது. இத பாக்குற அலெக்சாண்டர் பீதியில உரையறாரு. தான் படையோட பின்னாடி ஓடிலான்ற மாதிரி நினைக்க, ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற மத்த காட்டேரிகள் இந்த அலெக்சாண்டரோட படைய வேட்டையாட, இப்ப அந்த காட்டேரிகளுடைய தலைவனான யக்ஷாஷன் அப்படின்ற ஒருத்தர் இந்த அலெக்சாண்டரையே வேட்டையாடுறாரு. இப்படி ஒரு கொடூரத்தோட தான் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. கட் பண்ணா கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோ அலோக்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரு டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்ப்பாருங்க. அப்படி டிவி பாக்குற ஆடியன்ஸ உங்களுக்கு எல்லாம் பேய காமிக்கிறேன்னு சொல்லி சுடுகாட்டுக்கு கேமரா எடுத்துட்டு போயிட்டு அங்க பிணம் மாறி காசு கொடுத்து ஒருத்தரை நடிக்க வச்சிருப்பாரு. ஆனா அவரோ காசு கம்மியா கொடுக்குறேன், என்னால நடிக்க முடியாதுன்னு சொல்லி சுடுகாட்டுல இருந்து பாதிலேயே எழுந்துக்க, இது வேற டிவில கவரேஜ் ஆயிடுதுங்க. லைவ்ல பாக்குற ஆடியன்ஸும் இப்படி செட்டப் பண்ண நம்ம ஹீரோவை கழுவி கழுவி ஊத்துறாங்க. இதுல இவருக்கு பெரிய அவமானமா போய் மீம் மெட்டீரியலாவே ஆகி கொஞ்சம் இதுல இருந்து ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக தன்னுடைய நண்பர்களோட அவர் இப்போ ஒரு காட்டுக்குள்ளேயும் வந்திருக்காரு. இந்த காடு வேற எந்த காடும் இல்ல, முன்னாடி காமிச்சனே அதே காடு தாங்க. சரி விடுமச்சா, நம்ம அப்படியே ஜாலியா காட்டுக்குள்ள போவோம், அப்படியே சுத்துவோம், நடப்பண்டா அப்படின்னு சொல்லியும் இப்ப இவங்க 3 பேரும் அப்படியே நடந்து போக, மச்சான் செல்ஃபி எடுக்கிறதுக்கு செம ஸ்பாட், இரு நான் அந்த மரத்து மேல ஏறேன்னு சொல்லி இரவும் மரத்து மேல ஏறி செல்ஃபி எடுக்கிறாரு. பார்த்தா அவரு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உருவம் நிக்குது. ஜூம் பண்ணி பார்த்தா அது ஒரு கரடிங்க. கரடிய பார்த்ததும் ஹீரோவுடைய 2 நண்பர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, தான் உசுறுதான் முக்கியம்னு சொல்லி அங்கிருந்து தப்பிக்க, இப்ப ஹீரோவும் அங்கிருந்து ஆப்போசிட் திசையில ஓடுறாரு. அப்படி அவர் கையில வச்சிருந்த ஒரு போனையும் கீழே போடுறாரு. இப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஹீரோ ஒளிஞ்சிருக்க, கரடி அதை எப்படியோ கண்டுபிடிச்சு ஹீரோவை போட்டு புரட்டி எடுக்குது. ஒரு இடத்துல அங்க ஒரு பெரிய மரம் விழுந்திருக்குங்க. அதுக்குள்ள போய் ஹீரோ பதுங்குறாரு. அதுக்குள்ளயும் அந்த கரடி நுழையலான்னு பாக்க, ஆனா அதுக்குள்ள அங்க ஒரு பொண்ணு வராங்க. அந்த கரடிய தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. அந்த கரடியும் அந்த பொண்ணை பார்த்ததும் அங்கிருந்து செதறி ஓட, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயினான தடக்கா. முன்னாடி காமிச்ச பாத்தீங்களா அந்த பீட்டல் அப்படின்ற காட்டேரிகள், அவங்களுடைய கூட்டத்துல இருக்கிற ஒரு பொண்ணு தாங்க இவங்க. என்னடா இது, காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை ரொம்ப ஆச்சரியமா அவங்க பாக்குறாங்க. ஹீரோவோ இவ்வளவு அழகான பொண்ணா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்க மயக்கம் போட்டு விழ, இப்ப அங்க இருந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தியும் இந்த தனக்கா அவங்க தங்குற ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வராங்க. அப்படி அங்க இலைகள் எல்லாம் அரைச்சி நம்ம ஹீரோக்கும் வைத்தியம் இருக்காங்க. அப்படி ஹீரோவை இப்போ அங்க பார்க்கும் போதோ அவங்களுக்கு 1947 நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் ஞாபகம் வருதுங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. அங்க வைத்தியம் பார்க்கப்பட்ட ஹீரோவை காணுங்க. தனக்காவும் எங்க போனான்ற மாதிரி வெளியே வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. ஏய், நீ நல்லா தானே இருக்க, உடம்பு நல்லா ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி ஹீரோவை பக்கத்துல வந்து தொட்டு பார்க்க, ஹீரோவும் இவ்வளவு அழகான பொண்ணு நம்மள தொடுறாளேன்ற மாதிரியும் லைட்டா மயங்க. ஒண்ணு இல்லைங்க, உள்ள ஒரு பாம்பு இருந்தது, அதான் ரொம்ப பயந்து போய் வெளியே வந்து உட்காந்துட்டேன். நீங்க இந்த காட்டுக்குள்ளதான் வாழ்றீங்களா, எப்படி நீங்க இந்த மலைவாசியா அப்படின்னு ரொம்ப வெள்ளேந்தித்தனமா நம்ம ஹீரோயின் கிட்டையும் அவரு பேசுறாரு. ஹீரோயினும் தான் ஒரு காட்டேரி அப்படின்ற ஒரு உண்மையை மறைச்சு ஹாமான்ற மாதிரி சொல்றாங்க. தன்னோட பேரு தடாக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது தடக்கான ஒரு பேரா, ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி தான் பேரு அலோக் அப்படின்ற மாதிரியும் அங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை வேட்டையாட வந்த கரடி இருக்கு பாத்தீங்களா, அந்த கரடிய அங்க இருக்கிற பிட்டல்ல ஒருத்தவங்க வந்து வேட்டையாடுறாங்க. இப்ப நான் முன்ன சொன்ன அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மர்மமான கிராமத்தை காமிக்க, அந்த கிராமத்துல எப்பவுமே அங்க இருக்கிற அம்மனுக்கு ஒரு சின்ன திருவிழா மாதிரி நடத்தி அம்மனுக்கு காணிக்கையா இவங்க எதனா கொடுக்கறது வழக்கங்க. அப்படிதாங்க இப்ப அந்த கரடியை எடுத்துட்டு வந்தோம் இவங்க காணிக்கையா கொடுத்துட்டு அங்க சில விஷயங்களை வேண்டிக்கிறாங்க.
அப்படி அந்த கிராமத்துக்கு பூஜையெல்லாம் பண்ற ஒரு குரு இருப்பாருங்க. அவருமே அதான் அம்மன் முன்னாடி வச்சாச்சுல, இந்த கரடியை எடுத்துட்டு போயிட்டு அந்த குகைக்குள்ள போடு, அந்த குகைக்குள்ள இருக்கிற யக்ஷாசன் இந்த கரடியை உணவா சாப்பிட்டு பண்ற மாதிரி சொல்ல, யக்ஷாசன் யாரு? ஓப்பனிங் சீன்ல அந்த அலெக்சாண்டர் முன்னாடி வந்து ஒருத்தர் உட்கார்ந்தாரு, அவருதாங்க. ஆனா அவருமே அந்த கரடிய அங்கிருந்து வெளியே தூக்கி போடுறாரு. 80 வருஷமா இந்த குகைக்குள்ள இருக்கேன், கரடிய போட்டு சரி பண்ணலான்னு பாக்குறீங்களா? எனக்கு மனுஷன் வேணும், ஒரு மனுஷனை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் அவர் கத்துறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே ஒரு 2-3 நாளைக்கு அங்க ஹீரோயினோட தங்குறாரு. அப்படி அங்க பழைய டேப் ரெக்கார்டர் எல்லாம் இருக்குங்க. ஒரு பிளைட் கீழே வந்து விழுந்து அந்த காட்டுக்குள்ள மாட்டி உடஞ்சிருக்கும் போல. அதுக்குள்ள இருக்கிற டேப் ரெக்கார்டர் எல்லாம் எடுத்துதான் ஹீரோ இப்போ பாட்டு கேட்டு ஹீரோயினோட சேர்ந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காரு. அவருக்கு வேற பசி எடுக்குதா. உடனே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஒரு முயலை கொண்டு அதை கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. அதை பார்க்கும் போதே எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்களான்னு சொல்லி இந்த திராட்சை அப்படிலாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் தெரியாம தும்புறாங்க. ஆனா அவங்க தும்புறப்போ அங்க இருக்க ஒரு கண்ணாடி உடையுதுங்க. அது நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் இப்போ ஹீரோயின் மேல ஒரு சின்ன ஃபீலிங் வந்து அப்படியே ஹீரோயின் பக்கத்துலயும் அவர் நெருங்குறாரு. இப்போ ஹீரோவுடைய கழுத்தை பார்க்க அவர் கழுத்துல ஒரு நரம்பு ஓட இப்போ அவருடைய ரத்தத்தை குடிக்கணும் போல அவங்களுக்கு ஒரு ஆசை வருதுங்க. ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலயும் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து காணாம போறாங்க. ஹீரோவும் எங்க போனா, இந்த ராத்திரி என்ன தனியா விட்டு போயிட்டாலே ரொம்ப பயமா இருக்கேன்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளேயும் ஆர்ச்சி அடிச்சுக்கிட்டு போக, அப்ப அந்த இடத்துல ஒரு மர்மமான மனுஷன் வந்து நிக்கிறான். அவன் நம்ம ஹீரோவையும் அடைய பக்கத்துல வர, ஆனா ஹீரோயின் அங்க வந்து அந்த மனுஷனோட சண்டை போடுறாங்க. அதை மீறியும் நம்ம ஹீரோவை அரைஞ்சு அந்த மர்மமான மனுஷன் இந்த கிராமத்துக்கும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறான். அப்படி அந்த மனுஷன் அடிச்சதுல ஹீரோக்கு காது கேட்காம போயிடுதுங்க. இப்ப கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த மர்மமான கிராமத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோவை வச்சிருக்காங்க. அந்த பூஜை பண்ற குருவுமே நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமா கத்துறாரு. மனுஷங்களுடைய தொடர்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம இங்க வாழ்றோம், நீ எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ணுவ அப்படின்ற மாதிரியும் கத்திக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் நம்ம ஹீரோவும் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு இப்போ அடிச்சதுல காது கேட்காதுல, நம்மளெல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்க பாராட்டுறாங்க போலன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியோ கையெழுத்து கும்பிட்டு போதும் போதும் என்ன பாராட்டினதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த பூஜை பண்ற குருவுமே நம்மளோட சீக்ரெட் தெரிஞ்ச இவனெல்லாம் இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்ப கூடாது, அந்த குகைக்குள்ள யக்ஷாசன் இருப்பான்ல அவன்கிட்ட இவனை தூக்கி போட்டுருங்கன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஒரு 4-5 பேர் வந்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு போய் அந்த குகைக்குள்ளேயும் போடுறாங்க. யோ என்னையா பண்றீங்க, எதுக்கு அந்த குகைக்குள்ள தூக்கி போடுறீங்க, ஐயோ ரொம்ப இருட்டா இருக்கியா, பயமா இருக்கியா அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கதறாரு. அப்போ அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. அது நம்ம யக்ஷாசன் தாங்க. அப்பா, மனுஷனுடைய வாசம், இந்த வாசத்துக்காக தான் 80 வருஷம் காத்திருந்தேன். பி அப்படியே என் பக்கத்துல வாப்பா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்ன்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோவை மயக்கி அப்படியே ஹீரோ பக்கத்துலயே அந்த யக்ஷாசன் வர, அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அங்க வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி அந்த கிராமத்தை விட்டும் தூக்கிட்டு போறாங்க. யக்ஷாசனோ அங்க கிராமத்துக்காரங்களை சத்தம் போட்டு கூப்பிட, இப்ப அந்த கிராமத்துக்காரங்களாம் நம்ம ஹீரோயின் 2 பேரையுமே விரட்டுறாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியாம இவங்களும் ஒரு இடத்துல உறிஞ்சிருந்து அதுக்கப்புறம் ஒரு மலை உச்சிக்கு வந்து ஹீரோயின் ஹீரோ கிட்டையும், இதுக்கு மேல என்னால உன் கூட வர முடியாது, நீ இந்த மலை உச்சியில இருந்து கீழே குதிச்சிடு, அங்க ஒரு லாரி வர மாதிரி இருக்கு, அது மூலியமா தப்பிச்சிடு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இங்க இருந்து கீழே குதிக்கவா, ஏமா உன்ன மாதிரிலாம் என்னால கீழே குதிக்க முடியாது, அப்படி குதிச்சேனா போய் சேர்ந்துருவேன், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா, நான் உன்னை காதலிக்கிறேன், வாழ்வோ சாவோ 2 பேரும் எதுனாலும் ஒன்னாவே பண்ணுவோம், நீ என் கூடயே வந்துடுறியா அப்படின்ற மாதிரி. அது அந்த காட்டேரின்னு கூட தெரியாம ஹியூமன்னு நினைச்சு நம்ம ஹீரோ அப்படி பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினும் நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் இப்படி எல்லாம் பேசுறானே அப்படின்ற மாதிரி அதுல மயங்கி அவங்களும் இப்ப ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிட்டு அங்க வந்த லாரியில குதிச்சிடுறாங்க. அப்படி ஹீரோயின் 2 பேருமே அந்த லாரி ஏறி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. அப்படி அந்த லாரியும் இப்போ டவுனுக்குள்ள வர, அப்படி அந்த டவுன்லயும் நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல துணியை மாத்திக்கிட்டு நம்ம ஹீரோவோட சேர்ந்து அவர் ஊருக்கு பஸ் ஏறாங்க. அப்படி மத்த மனுஷங்க வாழ்ற இந்த வாழ்க்கையும் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்குதுங்க. அப்படி ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டே ஹீரோவோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்க, அதே வேளையில இங்க நம்ம ஹீரோவுடைய வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் காட்டுக்குள்ள போன என்னோட பையனை கரடி போட்டு தள்ளிச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அங்க நம்ம ஹீரோவுடைய போட்டோ வச்சு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வராரு. ஐயோ பையன் உசுரோட இருக்கும் போதோ பையனுக்கு காரியம் பண்றாங்களேன்னு சொல்லி அங்க அழுக. ஹீரோவை பார்த்ததோ அவங்க அப்பா அம்மா ஷாக் ஆகுறாங்க. அந்த பணத்தையும் மடக்கி போட்டுட்டு ஹீரோவோட அம்மா வந்து நீ திரும்ப வந்துட்டேன்ற மாதிரியும் ஹீரோவை கட்டி அணைச்சிக்க. ஆனா ஹீரோவோட அப்பாவால மட்டும் அதை நம்ப முடியலைங்க. பையன் ஒரு வாரமா காணாம போயிருந்தான், கரடி தூக்கிட்டு போயும் உசுரோட வந்திருக்கானா, உண்மையாலே இது நம்ம பையன் தானா இல்ல நம்ம பையனுடைய வேஷத்துல எதனா பேய் வந்திருக்கான்ற மாதிரியும் சந்தேகப்படுறாரு. ஏன்னா அவங்க அப்பா எப்ப பார்த்தாலும் இந்த டிவி சீரீஸ் டாக்குமெண்ட்ரி அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கெட்டு போய் இருப்பாருங்க. அப்படித்தான் பையன் கிட்ட வந்தோம், உன்ன என் பையனா ஏத்துக்க முடியாது, உனக்கு சில டெஸ்ட் எல்லாம் வச்சுதான் ஏத்துக்க முடியும்னு சொல்லி ஹீரோவையும் நேரா ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம வீட்டுல ஒரு நாய் வளர்த்தோம்ல, அந்த நாயோட பேர் என்ன, முட்டி. ஓகே கரெக்ட். 2வது, நீ 10th எத்தனை பர்சன்டேஜ் எடுத்த, 56%. சரி ஓகே 55.7%. சரி என்னோட பையனுக்கு பின்னாடி ஒரு மச்சான் இருக்கும், உனக்கு ஒரு காரணம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இப்ப அவரும் அங்க காமிக்க அதை பார்த்ததும் தான் அவங்க அப்பா இப்போ நம்ம ஹீரோவையே ஏத்துக்கிறாரு.
அப்பதான் அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோவோட வந்திருக்கிற நம்ம ஹீரோயினையும் அவங்க பார்க்க இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேட்கும் போதோ என் பேர் தடக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தடக்காவா? அது சாத்தானுடைய பேராச்சே. தடக்கா இல்ல, தாரிகா. காட்டுக்குள்ள கரடிக்கிட்ட இருந்து இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க, மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப நல்ல பொண்ணுன்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோவோட அப்பா அம்மாவும் இப்ப அந்த பொண்ணையும் ஹீரோவுடைய தங்க வைக்கிறாங்க. அப்பதான் டிவி நியூஸ்லயும் நம்ம ஹீரோடைய அப்பா இன்னொரு நியூஸ பாக்குறாரு. அதுல பியூட்டி ட்ராப் அப்படின்ற ஒரு ட்ராப் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள திடீர்னு நுழைவா, அவ அழக வச்சு அவ பயன்படுத்தி உங்களை நெருங்குறவங்களை போட்டு தள்ளிடுவா அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஹீரோவோட அப்பாவும் ஒருவேளை அந்த பொண்ணு இதுக்குதான் வீட்டுக்கு வந்திருக்காளோன்ற மாதிரியும் மனசுல பயப்படுறாரு. இப்ப இவங்க எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் டின்னர்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஒன்லி குடிக்கிறது மட்டும்தான். அப்படி அங்க ஒரு மான டிவில பாக்க, ஆஹா மான வேட்டையாடி எவ்வளவு நாளாச்சு அப்படின்ற மாதிரியும் அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அங்க வச்சது எதுவுமே நம்ம ஹீரோயின் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல அப்ப தெரியாதனமா அவங்க தும்ப வேற செய்யறாங்களா. அப்ப அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி டம்ளர் உடைஞ்சு போயிடுது. இத பாக்குற ஹீரோவோட அப்பாவும் இன்னும் பயப்படுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோ அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போக, தாரிகான்ற பேரு கூட நல்ல பேரு தான், ஸ்டார தான் தாரிகான்னு சொல்லுவாங்க. நீ காட்டுல வாழ்ந்த பொண்ணு, அதனால முயல் மானெல்லாம் சாப்பிடுவ, ஆனா இங்க நகரம், அதெல்லாம் சாப்பிட்டா உள்ள தூக்கி போட்டுருவாங்க, கொஞ்சம் வெஜிடபிள்ஸையும் சாப்பிட பழகு அப்படின்ற மாதிரி பக்குவமா பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம தாரிகாவை காணோம். அவங்க ஒரு கட்டலுக்கு அடியிலையும் ஒளிஞ்சிருக்காங்க. இப்ப ஹீரோவும் கட்டலுக்கு அடியில வந்து படுத்துக்க, அப்படி மெல்ல நம்ம தாரிகா பக்கத்துலயும் முத்தமில்லான்னு வராரு. ஆனா திடீர்னு அதுக்குள்ள நம்ம ஹீரோடைய அம்மா அந்த ரூமுக்குள்ள வராங்க. டேய், ரெண்டு பேரும் கட்டலுக்கு அடியில என்ன பண்றீங்க? சரி பையன் ஒரு வயசுக்கு வந்துட்ட, அதெல்லாம் கேட்க கூடாது, இங்க பால் வச்சிருக்கேன் அப்படின்னு பாலை வச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மர்மமான கிராமத்தை காமிக்க, அப்படி அந்த குகைக்குள்ள இருக்கிற அந்த வில்லனும் அந்த கிராமத்துல இருக்கிற இன்னொரு நபர்கிட்ட அவ்வளவுதான், அந்த தடாக்கா அந்த பையனோட போயிட்டா, எனக்கு தெரிஞ்ச அந்த பையனை அவ காதலிக்கிறா போல, இது எங்க போய் முடிய போதோ அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பு தப்பா சொல்லி அங்க இருக்கிறவங்களையும் ஏத்தி விட்டு உடனடியா சிட்டிக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினையும் பிடிச்சு கூட்டிட்டு வர சொல்றாரு. இங்க ஹீரோவுடைய அப்பா ராத்திரி தூங்குறப்போ ஜன்னல் வழியா யாரோ பறந்து போற மாதிரி இருக்குங்க. யாருன்னு திறந்து பார்த்தா அது நம்ம ஹீரோயின். உடனே தன்னோட மனைவி கிட்ட வந்து, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த தாரிகா பொண்ணு எந்த ட்ராப்பையும் பண்ணல, அவ ஒரு பயங்கரமான பேயி, ராத்திரியில எங்கேயோ பறந்து போயிட்டு இருக்கான்ற மாதிரியும் சொல்ல இதுல ஹீரோடைய அம்மா பயங்கர கோவப்படுறாங்க. எப்ப பார்த்தாலும் டிவி சீரியஸ பார்த்துட்டு கண்டதை பேசிக்கிட்டு இருக்காரு, ஒழுங்கு மரியாதையா நீ தூங்கல வை, இப்ப நான் பேயா மாறிடுவேன் அப்படின்ற மாதிரியும் மிரட்ட ஹீரோவோட அப்பாவும் கம்முன்னு தூங்கிடுறாருங்க. இங்க ஹீரோவும் அப்படியே தூக்கம் வரலன்னு வெளியே வந்தா நம்ம ஹீரோயின் பக்கத்து வீட்டு நாயோடைய ரத்தத்தை குடிக்கலான்னு போறாங்க. அதை நம்ம ஹீரோ பாத்துறாரு. இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, நான் சொன்னல உனக்கு நாளைக்கு ஒரு நல்ல முயலை பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறேன், இனி ஒரு நாள் மட்டும் பசிய பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு போக, அப்படி அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயினோட நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டியில வந்தும் கலந்துக்கிறாரு. அந்த பார்ட்டிலையும் ரெட் கலர்ல நிறைய ஒயின் எல்லாம் இருக்குங்க. அதை பாக்குற ஹீரோயினும் தப்பா நினைச்சுக்கிட்டு அதையெல்லாம் எடுத்து குடிச்சு கொஞ்சம் போதை ஆயிடுறாங்க. அப்படி அந்த பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில இப்ப ஹீரோயின் கொஞ்சம் அழகா இருக்கிறதெல்லாம் பார்த்து சில குடிகாரங்க நம்ம ஹீரோயினை அடையணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்னதான் நம்ம ஹீரோவோட அவங்க கார்ல போயிட்டு இருந்தாலும் அந்த குடிகாரங்க இவங்க ரெண்டு பேரையுமே பின்னாடி ஃபாலோ பண்ண, இப்ப ஹீரோவும் வேகமா வண்டி ஓட்டிக்கிட்டு ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு. அந்த குடிகாரங்க கிட்டயும் வந்து, எங்களை விட்டுருங்க, நாங்களாம் குடும்பஸ்தன்கள், நேரத்துக்கு வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி கெஞ்ச, உன்னை வேணா விடுறேன், அந்த பொண்ணெல்லாம் விட முடியாது, நீ ஏன் அந்த பொண்ணை எங்க கிட்ட கொடுத்துரு, இல்லனா உன்னை அடிச்சு சேதாரப்படுத்தி அந்த பொண்ணை தூக்கிட்டு போற மாதிரி ஆகும்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோவையும் அடிக்க, இத பாக்குற ஹீரோயினுக்கும் பயங்கர கோவம் வருது. அங்கதாங்க ஹீரோயின் அவங்களோட சுயரூபத்தை காமிக்கிறாங்க. அங்கேயே அவங்க ஒரு பிட்டலா மாறி அங்க இருக்கிற எல்லாரையுமே வேட்டையாடுறாங்க. அதை பாக்குற ஹீரோவும் அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, இந்த பொண்ணு காட்டுவாசி பொண்ணு இல்ல, இவ ஒரு காட்டேரி பொண்ணுன்ற மாதிரி. அப்படி அங்க வந்த கேங்க எல்லாத்தையும் ஹீரோயின் அடிச்சு போட்டுட்டோம், அவங்களோட கழுத்தையும் கடிச்சு வைக்க, இந்த சம்பவத்தை எல்லாமே அங்க ஹீரோயினை தேடி வர அந்த கிராமத்து ஆட்களும் பாக்குறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, என்ன நடக்குது இங்க, நீ எதுக்கு அவங்க கழுத்தெல்லாம் கடிச்சுக்கிட்டு இருக்க, நீ யாரு, நீ தான் பேயா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோயினும் அவங்க காட்டேரின்றதுனால உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க, நான் ஒரு பிட்டல் அப்படின்ற மாதிரியும் உண்மையா சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ பயப்படுறாரு. அப்ப நீ என்ன எதுனா பண்ணிடுவியான்ற மாதிரி கேட்க, கவலைப்படாத, நாங்க மனுஷனை எப்பவுமே எதுவுமே பண்ண மாட்டோம், ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி 47ல நாங்க மனுஷங்களை வேட்டையாடலாம்னு சொல்லி ஒரு கிராமத்துக்குள்ளேயும் நுழைஞ்சோம். ஆனா அந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் சாதி மதனும் பார்த்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நிறைய பேர் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. அதை பார்த்த நாங்களும் எங்களோட கிராமமும் ஒரு முடிவெடுத்தோம், இந்த நாய்க்குள்ளேயும் சண்டை வந்து இப்படி போய் சேரதில்ல, எந்த சிங்கத்துக்குள்ளேயும் சண்டை வந்து இப்படி போய் சேரதில்ல, ஆனா மனுஷங்க மட்டும்தான் இங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அவங்களே எதனா பண்ணிக்கிறாங்க. அதனால மனுஷனை வேட்டையாடினா அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சா நாங்க அசுத்தமாயிடுவோன்ற மாதிரி நம்பி அதுல இருந்து மனுஷனை வேட்டையாடுறதையே நிறுத்திட்டோன்ற மாதிரி சொல்ல, எங்கள்ல ஒருத்த மட்டும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்காம தொடர்ந்து மனுஷங்களை வேட்டையாடினா, அதுதான் நீ அந்த குகைக்குள்ள பாத்தியே அந்த வில்லன், அவர்தான் முன்னொரு காலத்துல எங்க கிராமத்துடைய ஹீரோவா இருந்தாரு, நாங்க எல்லாரும் அவரை தம்மா அப்படின்ற மாதிரி அழைப்போம்.
எங்களெல்லாம் உருவாக்குனதே அவருதான். ஆனா அவரே அப்படி பண்ணதுனால கிராமத்துடைய ரூல்ஸ மீறிட்டாருன்னு சொல்லி அவரை இந்த குகைக்குள்ளயும் சிறைவாசம் வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரியும் அந்த கதையை சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோடைய வீட்டுக்கும் யாதவ் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் வராருங்க. அங்க நம்ம ஹீரோ கிட்டையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பப்புக்கு போயிட்டு வந்தீங்களா, வர வழியில உங்களை எதனா பொறுக்கி பசங்க துரத்துனாங்களா அப்படின்ற மாதிரியும் விசாரிக்க அப்ப நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வராங்க. அவங்கள பார்த்ததும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுதுங்க. இந்த பொண்ணு கிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லி இப்ப ஹீரோயினையும் அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்து ரக்ட்ரம்பா அப்படின்ற மாதிரி சொல்ல பதிலுக்கு ஹீரோயினும் சஷ்கிரம்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது என்னன்னா காட்டேரிகளுக்குள்ள ஒரு பாஷை இருக்கோங்க, அது ரக்ஷ்ரம்பா அப்படின்னு சொன்னா எதிர்க்க காட்டேரி சஷ்கிரம்பா அப்படின்ற மாதிரி தன்னறியாமையே அங்க சொல்லிடும். அதை வச்சுதான் இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு தான் இனத்தை சேர்ந்தவன்ற மாதிரியும் இந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோயினும் நீ எப்படி ஒரு காட்டேரியா இருந்துகிட்டு மனுஷனோட வாழ்ந்துட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க நம்ம ஊருக்குள்ள 200 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கட்டுப்பாடு வந்தது. அதாவது மனுஷங்களை காட்டேரிகள் வேட்டையாட கூடாதுன்னு சொல்லி காட்டேரிகள்ல இருக்கிற சிலரை மனுஷனோட வாழ அனுப்புனாங்க. அப்படி அவங்க எல்லாரும் மனுஷங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அப்படி வந்தவன் தான் நானு. சரி நீ காட்டுக்குள்ள இருக்க வேண்டியவ தானே, நீ எதுக்கு இங்க இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் இப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் கோவப்பட நீ உடனே மறுபடியும் காட்டுக்குள்ள போனோம், அப்படி இல்லனா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீ தண்டனையை அனுபவிப்பேன்ற மாதிரியும் ஹீரோயினை மறுபடியும் அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் அங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டோம், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப. ஆனா ஹீரோ நீ காட்டேரியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரியும் கெஞ்சின்னு கெஞ்சிராருங்க. அது மீறி ஹீரோயின் போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல அப்படி அவங்கள ஒரு பஸ்ல ஏத்தி வர்றாரு. ஆனாலும் மனசு இல்லாம அந்த பஸ்ஸையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர தயவு செஞ்சு என் கூட வந்துரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோ கேக்குறாரு. அப்ப ஹீரோ வர அவரோட காரு ஆக்சிடென்ட்டை சந்திக்குதுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோவோட உசுரும் அவரை விட்டு பிரியுது. இதையெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவையும் ஒரு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வர அங்க வைத்தியமும் பாக்குறாங்க. ஆனா டாக்டர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஹீரோவை காப்பாத்த முடியலன்னு சொல்றாங்க. வேற ஹீரோவை காதலிச்சதுனால இவனை இப்படி பிரியக்கூடாது, பேசாம இவனை கடிச்சு வச்சு நம்மள ஒருத்தனா மாத்திடலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு எடுக்கிறாங்க. அங்கேயே நம்ம ஹீரோவை கடிக்கிறாங்க. அது மூலியமா இப்ப நம்ம ஹீரோக்கு மறுபடியும் அவரோட உசுறு திருப்பி கிடைக்க அப்படி அவர் உடம்புல ஏற்பட்ட காயங்கள் தன்னால மறையுது. ஹீரோ எழுந்ததும் அவருக்கு ஏதோ குடிக்கணும் போல அவருக்கு தோணுதுங்க. அங்க ஒரு பேங்க் இருக்குங்க, அதாவது ரத்தத்தெல்லாம் சேமிக்கிற பேங்க் இருக்கும்ல ஹாஸ்பிட்டல்ல, அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டோம் மானாவரியா எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாமே அந்த பக்கமா வர ஹீரோவுடைய அப்பா பார்க்க என்ன டாக்டர் புள்ள போய் சேர்ந்துட்டான்னு சொன்னா நம்ம புள்ள இங்க நல்லா இருக்கானேன்னு சொல்லியும், ஆனா நம்ம புள்ள எதுக்கு இதை குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அங்கேயே ஹீரோட அப்பா மயக்கம் போட்டும் விளறாரு. இப்ப கண்முழிச்சு பார்த்தா ஹீரோடைய அப்பா வீட்டுல இருக்க அவங்க மனைவியும் வந்து ஒண்ணு இல்ல நம்ம பையனுக்கு சின்ன அடிதானா, சரியாயிட்டு அவன் வீட்டுக்கே வந்துட்டான்ற மாதிரி சொல்ல வந்திருக்கிறது நம்ம பையனே இல்ல, அவன் நேத்து என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் பல்லு வேற பெருசா இருந்தது, அவன் ஒரு பேயின்ற மாதிரியா அவங்க சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ அவரோட ரூம்ல இருக்காருங்க. அவரால் சூரிய வெளிச்சத்துல கூட வெளியே வர முடியல, எல்லா ஸ்கிரீனையும் மூடுறாரு. எனக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவருக்கும் ஒன்னும் புரியாம இருக்க அப்பதான் ஹீரோயின் வந்து அங்க ரஷ்ரம்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் சஷ்கிரம்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அவருடைய பல்லுல ஒரு காட்டேரியோட பல்லு வந்திருக்கிறதையும் கண்ணு சிவப்பா இருக்கிறதையும் கண்ணாடியில பாக்குறாரு. இப்ப அவி உன் கூட பழகினதுக்கு என்னையே இப்படி மாத்திட்டியன்ற மாதிரியும் ஹீரோ கதற நான் என்ன பண்றது, நீ ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்ட, நீ இல்லாம இந்த உலகத்துல இருக்க முடியாது, அதனால தான் நான் உன்னை இப்படி பண்ணன்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப நான் எப்படி பிரியாணி தின்னுவேன், எப்படி மத்த மனுஷன் மாதிரி வாழுவேன்ற மாதிரி அவர் புலம்பிக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்து கொஞ்சம் முத்தத்தை இட்டுட்டோம், நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை காதலிக்கிறேன், காலத்துக்கும் நம்ம காதலாவே இருப்போன்ற மாதிரியும் சொல்ல இப்ப ஹீரோவோட மனசும் அங்க கொஞ்சம் மாறுதுங்க. இப்ப இந்த குகைக்குள்ள இருக்கிற வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு இதெல்லாம் தெரியுது. இந்த தடக்கா பொண்ணு ஒரு பையனை கடிச்சு நம்மள ஒருத்தனா அவனை மாத்திட்டா, நான் இப்படி பண்ணதுக்காக தானே என்ன சிறையில வச்சிருக்கீங்க, நான் விடுதலை ஆகிற நேரம் வந்துருச்சு, கையில இருக்கிற இந்த காப்பு இப்ப அந்த தடக்காவோட கைக்கு போக வேண்டிய நேரம், சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வாங்க, விடுதலை விடுதலை அப்படின்ற மாதிரியும் இந்த வில்லன் கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினும் நம்மள அந்த கடவுள் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் உருவாக்குனாரு, ரக்ஷபீஷ் அப்படின்ற ஒருத்தருக்கு சிவன் ஒரு வரம் கொடுத்தாரு, ஒரு ரத்தமும் அவரை மாதிரியே இன்னொருத்தரை உருவாக்கணும் சொல்லி பல மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அப்படி அவர்கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு தான் பிட்டல் அப்படின்ற ஒருத்தரையும் கடவுள் உருவாக்குனாரு, அதுதான் நம்ம, அதனால நம்ம காப்பாத்த வந்தவங்கன்ற மாதிரியும் அவங்க சொல்லி ஹீரோவை புரிய வைக்கிறாங்க. இப்ப அங்க ஒரு கடப்பாரி எடுத்து ஹீரோவோடைய வகுத்துலயும் சொருவ, ஆனா ஹீரோக்கு எந்த ஒரு காயமும் ஏற்பட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு காட்டேரியா மாறி அவரோட ஆபீஸுக்கு போறது, அவர் கார் பார்க்கிங்ல கூட காரை தான் கையாலேயே தள்ளுறது, லிப்ட்ல ஏறாம படிக்கட்டிலேயே வேகமா பறந்து வந்து எல்லாருக்கு முன்னாடியும் ஆபீஸ்ல இருக்கிறது அப்படின்னு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு இந்த காட்டேரி பல்லு இருக்கிறதும் அவங்க அப்பா பாத்துற அவருக்கும் பயம் வந்து போலீஸ் இருக்காருல அந்த இன்ஸ்பெக்டர், அவர்கிட்டயே வந்து என் பையனுக்கு இப்படி ஒரு பல்லு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாருங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டரால அதை நம்ப
முடியல. இங்க நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு ஜம்ப் பண்றதுன்னு சொல்லியும் எப்படி வேகமா ஓடுறதுன்னு சொல்லியும் எல்லாமே அங்க பண்ண வைக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பறந்தே ஜன்னல் வழியா ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து சேர அதையுமே ஹீரோவுடைய அப்பா பாக்குறாரு. ஏண்டா வீடு கதவு திறந்திருக்கு, ஏன்டா ஜன்னல் வழியா வரீங்க, இங்க என்னடா நடக்குது, உண்மையை சொல்லுங்கடான்ற மாதிரி கேட்க அப்பதான் ஹீரோவுமே அங்க பொய் சொல்ல முடியாம உண்மையா ஒத்துக்கிறாரு. ஹீரோயினும் உங்க பையன் அன்னைக்கே போய் சேர்ந்துட்டான், அவனை இப்படி காப்பாத்துறதுக்கு தான் நான் கடிச்சு வச்சேன், இப்போ நாங்க 2 பேருமே ஒரு காட்டேரிகள் தான் சொல்ல ஹீரோவோட அப்பாவால நம்ப முடியல. அப்பதான் ஹீரோ தன்னோட அப்பா கிட்ட வந்து அவரோட கையெடுத்து தான் இதயத்துல வைக்க, பாத்தீங்களா எனக்கு ஹார்ட் பீட்டே இல்லப்பா, நான் ஒரு காட்டேரி தான்ற மாதிரி சொல்றாரு. இதுல என் பையன் போய் சேர்ந்துட்டானா, அப்ப இங்க இருக்கிறது வெறும் உடல் மட்டும்தானான்னு சொல்லியும் ஹீரோவோட அப்பா கதறி அழுக, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன்னை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியும் அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா நம்ம சத்யராஜ் இருக்காருல, அவரை காமிக்கிறாங்க. அவரு தாங்க அந்த டாக்டர். அப்படி நம்ம சத்யராஜ் கிட்டையும் ஜனா அப்படின்ற ஒருத்தர் பேசிட்டு இருக்காருங்க. இந்த ஜனா யாருன்னா ஸ்ரீ அப்படின்ற ஒரு படத்துலயும் பேடியா அப்படின்ற ஒரு படத்துலயும் வந்திருப்பாரு. அப்படித்தான் ஃப்ரெண்டு பேடியாக்காக தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பேடியா அப்படின்றது ஒரு ஓநாய், அதாவது ஒரு ஓநாய் மனிதனுங்க. அவன் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கான், அவனை சாப்பிட வைக்கவே முடியல, அவனுக்கு சக்தி தேவைப்படுது, அதுக்கு என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க, பேடியாவை சாப்பிட வைக்கணும்னா அவனோட பவர் ஏறணும்னா அதுக்கு பெட்டல் தான் தேவை. பெட்டல் அப்படின்ற ஒரு இனம் இருக்கு, அவங்களுடைய ரத்தத்தை குடிக்கிறது மூலயமா பேடியாவோட பவர் ஏறும்ன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல, அப்பதான் அங்க ஹீரோவும் அவங்க அப்பாவும் வராங்க. தான் பையனுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இப்ப ஹீரோவுடைய அப்பா சொல்ல, அப்ப இவன் தான் அந்த பெட்டலா அப்படின்ற மாதிரியும் அங்க இந்த டாக்டர் குஷி ஆகுறாரு. என் பையனை மறுபடியும் மனுஷன் ஆக்குங்கன்ற மாதிரி சொல்ல, பாருங்க ஒரு மனுஷன் பெட்டல் ஆக முடியும், ஆனா பெட்டலால மனுஷன் ஆக முடியாது, நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் வாழணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இப்போ அங்க இருந்து ஹீரோவும் அவங்க அப்பாவும் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த ஜனா கிட்டையும் நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருந்த அந்த சேர்ல இருக்கிற ஒரு துணியை எடுத்து கொடுக்குறாரு. உன் நண்பன் பேடியா கிட்ட போயிட்டு இந்த துணியை கொடு, இந்த துணியில இருக்கவன் ஒரு பெட்டல் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதுல அந்த ஜனாவும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி நம்ம ஹீரோ ஒரு நள்ளிரவுல ஒரு மொட்டை மாடியில நின்னுகிட்டு இருக்க, அப்படி அவரை நிறைய பேட்ஸ் வந்து சுத்துதுங்க. அப்ப அந்த இடத்துல இந்த பேடியாவும் வராரு. உன்னோட ரத்தம் வேணும்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து சண்டை போட, இப்போ ஹீரோவும் அங்க பயங்கரமா சண்டை போறாரு. பேடியாவை வெறுப்பேத்தணும்னு சொல்லியே தான் உடம்புல இருந்து ஒரு டிராப் மட்டும் அவரு கொடுக்குறாரு. ஆனா அங்க பேடியாக்கோ பயங்கர பவர் வந்து ஒரு ஓனாயா மாறி அங்க நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்க, எப்படியோ ஹீரோயின் வந்து அங்க காப்பாத்தி ஹீரோவையும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப பேடியாவும் பழையபடி மனுஷனா மாறி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் நேரா நம்ம ஹீரோவை காப்பாத்தி அந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட தாங்க கூட்டிட்டு வராங்க. அப்படி அந்த போலீஸ் கிட்டையும் இப்ப இவனும் நம்மள ஒருத்தனா மாறிட்டான்ற மாதிரி சொல்ல, அந்த போலீஸுக்கும் பயங்கரமான ஷாக்கு. இவனை எதுக்கு இப்படி மாத்தினன்ற மாதிரி கேட்கும் போதோ நடந்த சம்பவத்தெல்லாம் ஹீரோயினும் சொல்றாங்க. நீ இப்படி பண்ணதுனால நம்ம கிராமத்துல உனக்கு சிறை வச்சிருவாங்களே, பரவாயில்லையான்ற மாதிரி கேட்க, ஹீரோயினும் நான் எதுனாலும் ஃபேஸ் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்ல, இப்ப இந்த காட்டேரிகள் வாழ்ற ஒரு உலகத்துக்கும் நம்ம ஹீரோவை இந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வராரு. தெரியாதனமா ஒரு டிராப்ப கொடுத்து பேடியாவை உசுப்பேத்திட்ட, அந்த பேடியா திரும்பி உன்னை தேடி வரும், அது வரைக்கும் நீ எங்க கூட இருக்கிறது தான் நல்லது, இங்கே இருன்ற மாதிரியும் சொல்றாரு. அங்கேயுமே ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, அதை பார்த்துட்டோம் நம்ம ஹீரோ அங்க ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கிற நிறைய அதையும் குடிக்கிறாருங்க. அதுல அவருக்கு மயங்க போட்டு தூங்க செய்ய ஒரு கடத்துல ஹீரோவையும் அங்க இருக்கிற காட்டேரிகள் தான் சிறை வைக்குது. என்ன ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, நீ இப்படி இருக்கிறதுதான் நல்லது, நீ மயக்கத்துல இருக்கும் போதோ உன்னோட காதலி அந்த தடாக்காவை அவளோட ஊருக்கே நாங்க அனுப்பிட்டோம், நான் ஊரு கட்டுப்பாட்டை மீற முடியாது, அவளுக்கு அங்க சிறை வைக்கிறாங்க, அதான் அப்படின்ற மாதிரி சொல்லியும் அங்க எல்லாத்தையும் சொல்லி முடிக்க, இப்ப ஹீரோக்கு அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. நம்மள காப்பாத்தினதே அவதான், இப்போ அவளுக்கே நம்மளால ஆபத்தே அப்படின்ற மாதிரியும் வீட்டுல உடஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோவோட அப்பா வந்தோம், என் பையன் எப்பவுமே ஒரு தைரியசாலியா தான் இருக்கணும், காதலுக்காக அவன் எங்கெங்கயோ போறான், நீ என்ன பக்கத்துல இருக்க அந்த கிராமத்துக்கு போக மாட்டியா, உனக்கு தான் மரணமே இல்லைன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு, அதனால நீ அந்த இடத்துக்கு போயிட்டு உன்னோட காதலியை மீட்டு கொண்டு வா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து அந்த கிராமத்துக்கும் ஓடுறாருங்க. கிராமத்துக்குள்ள சாதாரணமாலாம் நுழைஞ்சிட முடியாது, அங்க ஒரு மரம் இருக்குங்க, அந்த மரத்துல கை வச்சாதான் ஒரு கதவு மாதிரி திறக்கும். அப்படி அந்த கிராமத்துக்குள்ளேயும் போறாரு. அங்கேயுமே இந்த வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கையில இருக்கிற அந்த காப்பு கழட்டிட்டு இப்ப அது நம்ம ஹீரோயினோட கைக்கும் மாறுது. மறுபடியும் அந்த வில்லன் அந்த ஊருடைய தம்மாவா பதவி ஏற்கிறாரு. இதுக்கப்புறம் நான் தான் தலைவன், நான் தான் தம்மா, இதுக்கப்புறம் என் பேச்சதான் நீங்க எல்லாம் கேட்கணும்ன்ற மாதிரியும் அங்க ஆடிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. ஹீரோயின் கிட்டயும் வந்து ஹாய் சொல்றாரு. நீ எதுக்கு இங்க வந்த, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல, உன்னை காப்பாத்த தான் வந்தேன்னு சொல்லிட்டோம். அங்க இந்த வில்லன் முன்னாடி வந்தோம், நீங்க இங்க அவளை சிறை வைக்கிறதுக்கு என் கூட அனுப்பிடுங்க, தயவு செஞ்சு நாங்க இங்க இருந்து போய் சந்தோஷமா
தான் இருப்போன்ற மாதிரி சொல்ல, அப்படி இல்லைன்னா தண்டனையாச்சு கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்காம இந்த வில்லன் அவரோட அடியாளை வச்சு ஹீரோவை அடிக்க வைக்க அப்படி அங்க ஒரு சண்டை நடக்குதுங்க. அந்த அடியாள் எல்லாரையும் நம்ம ஹீரோ அடிச்சு நொறுக்குறாரு. ஹீரோ கிட்டயே அடி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இங்க வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே என்னோட அடியாளையே கடிச்சிட்டு அவரோட பவரை தாக்குள்ள ஏத்திக்கிறாரு. அதை பாக்குற கிராமத்துக்காரங்களும் இந்த வில்லன் என்ன நம்மள ஒருத்தனையே இப்படி கடிக்கிறான், இவன் ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இருக்குன்ற மாதிரி வில்லனை தெரியாம விடுதலை பண்ணிட்டோன்ற மாதிரியும் அங்க எல்லாரும் பயப்படுறாங்க. இங்க ஹீரோவுமே ஹீரோயின் பக்கத்துல வந்து ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு. அதையெல்லாம் மேல உட்காந்தோம் இந்த வில்லன் கவனிக்க இப்ப ஹீரோவோட சிங்கிள்ஸ் வேற போடுறாருங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இடத்துல இந்த அட்டூழியெல்லாம் பார்த்து அந்த பூஜை பண்ற குரு இருக்காருல, அவருமே ஹீரோயின் கையில இருக்கிற அந்த காப்பை கலட்டி விடுறாரு. அப்படி ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட சேர்ந்து சண்டை போட, ஆனா ஹீரோயினை அடிச்சு போட்டுட்டு ஒரு இடத்துல நம்ம ஹீரோவோடைய கழுத்தையும் கடிச்சு இப்ப ஹீரோவோட கதையே அந்த வில்லன் முடிக்கிறாரு. இதையெல்லாம் பாக்குற அந்த ஊருடைய குலதெய்வம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கும் கோவம் வந்து அவங்களோட பவரையே இப்ப ஹீரோக்கு கொடுக்குறாங்க. அது மூலயமா ஹீரோக்கும் பவர் வந்து அங்க இந்த வில்லனோட சண்டையிட்டு இப்ப அந்த வில்லனையும் அடிச்சு போட்டு அவரோட கையில மறுபடியும் காப்பு போட்டு அவர் அந்த குகைக்குள்ளேயே அனுப்புறாங்க. இப்படி ஒரு வீரத்தை நம்ம ஹீரோ அங்க வெளிப்படுத்துறதுனால அந்த ஊர் மக்களும் அங்க இருக்கிற அந்த குருவும் இதுக்கப்புறம் இவருதான் நம்மளுடைய புது தம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை அறிவிக்கிறாங்க. நீ தான்ப்பா நம்ம கிராமத்துல இருக்கிற எல்லா பிட்டல்ஸையும் அந்த பேடியா கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவுமே அப்புறம் இங்க எல்லாருமே சரிசமம் தான், எதுக்காகவும் சண்டை போட்டுக்க கூடாது, அதுல யாருக்கு கீழையும் முட்டி போட்டு நிக்க கூடாது அப்படின்னு எல்லாரையும் நிமிர்ந்து நிக்க வச்சுட்டு ரொம்ப கம்பீரமா பேசுறாரு. இங்க இன்னொரு பக்கம் சிறையில இருக்கிற இந்த வில்லனையும் ஒரு மிகப்பெரிய பேய் வந்து பாக்குதுங்க. இந்த பேய் வேற எந்த பேயும் இல்ல, ஸ்ட்ரீட் 2 அப்படின்ற ஒரு படம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல வந்த ஒரு பயங்கரமான பேய் தான் இந்த பேய் அப்படின்ற மாதிரி அங்க காமிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலயுமே அந்த குகைக்குள்ள இருந்து அந்த பேய் அந்த வில்லனை எங்கேயோ கூட்டிட்டு போயிடுது போல. அதையுமே அந்த கிராமத்துக்காரங்களும் இப்ப நம்ம ஹீரோவும் கவனிக்க, இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பிக்க போகுது, நம்ம எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்க, இங்க இந்த பேடியா இருக்கு பாத்தீங்களா, அந்த பேடியாவும் இப்ப ஹீரோ இருக்கிற அந்த கிராமத்தை தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு இந்த கிராமத்துக்குள்ளேயே நுழையிற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.